ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன லஞ்ச் ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேப்சிகமும் எக்கு வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குடமிளகா மட்டும் சின்ன சின்னதாக அவங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதை செஞ்சிங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த குடமிளகாவோட சத்துக்கள் அதிகம், அதனால் அப்படியே கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சு ஒரே ஒரு வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சிருக்கேன். அதை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த கேப்லேயே ஒரு 7-8 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப நான் 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 2 பேர் இந்த சாதத்தை சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த காஞ்ச மிளகாயும் பூண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா இதில் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இதிலே கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் வதங்கின உடனே இதிலே நம்ம குடமிளகாவே சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய பசங்கன்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். துருவி கூட போடலாம், துருவ முடிஞ்சால். அப்புறமா இதிலே இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாங்க. வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை வேணாம். நீங்கள் அப்படியே கூட இந்த குடமிளகா சாதத்தை செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். அப்புறமா முட்டையை சேர்த்துட்டு இதிலே மிளகு, உப்பு இது 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு எல்லா காய் வெங்காயம் தக்காளியோட எல்லாம் இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் கலரி கொடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இதிலே நம்ம கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மதியமாக சாப்பிடுவாங்க. அந்த முட்டை வாசனை கொஞ்சம் வரும். அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துனா அந்த அளவுக்கு நமக்கு கவுச்சி வாசனை வராது. இப்போ நான் சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சு இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஓரங்களில் கரண்டியை கொடுத்து கலரி எடுத்துக்கணுங்க. நம்ம ரொம்ப கலந்தோம்னா கூழாக ஆன மாதிரி ஆகிடும். அதனால் ஓரங்களில் கரண்டியை விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்புலேயே வைங்க. நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்து வெந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். வந்துச்சுன்னா நம்மளுடைய கேப்சிகம் எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணோன்னா நம்மளுடைய கேப்சிகம் எக் அண்ட் கேப்சிகம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.